சேலத்தில் உடல் உறுப்பு தானத்திற்கு கொண்டுவரப்பட்ட விவசாயியின் உடலை வாங்க மறுத்ததால் அவரது உடலை உறவினர்கள் மருத்துவமனையிலேயே விட்டுச் சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தாதகாப்பட்டியைச் சேர்ந்த வீரப்பன் என்ற விவசாயி உடல் உறுப்பு தானத்திற்காக சேலம் மருத்துவமனையில் பதிவு செய்திருந்தார். இந்நிலையில் உடல்நலக் குறைவு காரணமாக வீரப்பன் உயிரிழந்ததை அடுத்து அவரது இல்லத்திற்கு மருத்துவமனையில் இருந்து வந்த ஊழியர்கள் விவசாயியின் கண்களை மட்டும் எடுத்துச் சென்றுள்ளனர். இதையடுத்து வீரப்பனின் உடலை அவரது உறவினர்கள் சேலம் மருத்துவமனைக்கு உறுப்பு தானத்திற்காக கொண்டு சென்றபோது இறப்புச் சான்றிதழ் மற்றும் இதர ஆவணங்களை கேட்டு உடலை வாங்க மறுத்துள்ளனர். இதில் அதிருப்தியடைந்த உறவினர்கள் வீரப்பனின் சடலத்தை மருத்துவமனையிலேயே வைத்துவிட்டு சென்றுள்ளனர். அவங்களை கொண்டு வந்து நல்ல முறையாக ஒரு ஆஸ்பத்திரியில் டொனேட் கொடுத்துட்டு வரலான்ட்டு வரும்போது இங்கே வந்து அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டுன்னு அலகழிக்கிறாங்க. அலகழிக்கும் போது இந்நேரத்துக்கு நாங்கள் போய் அங்கே எந்த டாக்டரை பிடிச்சி வாங்கிட்டு வருது? இங்கே எல்லாம் கவர்மெண்ட் டாக்டர் தான் இருக்காங்க. இங்கே இதே டாக்டருங்க வந்து பார்த்துட்டு அம்மா இவர் இறந்துட்டாருன்னு அவங்களே சர்டிஃபிகேட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் இந்த இவருடைய உடல் தானத்தை எளிமையான முறையில் பண்ணாதான் எங்களுக்கு அலைய வச்சாங்க. இதெல்லாம் பார்க்குற எத்தனை பேர் வந்து மறுபடியும் உணவு தானம் பண்ண வருவாங்க.